வணக்கம்ண்ணா. தம்பி வணக்கம். இன்னைக்கு ஒரு கேள்வியோட வந்திருக்கேன். கேள்விக்கு ஒரு கேள்வியோட வர்றீங்க. கேள்விக்கு வந்து கரெக்டான விடை கிடைக்குதா? மக்கள் மத்தியில எந்த மாதிரி உங்க அந்த இதுக்கு வந்து கேள்விக்கு வந்து பதில் கரெக்டா இருக்கா? கமெண்ட் பண்ணாங்களா? ஆனா இல்ல கண்டிப்பா கமெண்ட் செக்ஷனை தாண்டி ம், இப்போ நம்ம குரூப்பா இருக்கலாம் நிறைய பக்கம் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது ம், வாட்ஸ்அப் மூலியமா அதாவது லைக் உங்களை ரொம்ப ஃபேவரா கரெக்டான பதிலா சொல்லியிருக்காங்க, கரெக்டான விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. ரொம்ப நன்றி. சொல்லுங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ம், ஸோ அதுல வந்து அதான், இந்துக்கள் என்ன இழிச்சவாங்களா அப்படின்னாரு. ஸோ ம், அந்த வீடியோக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்து நிறைய. அதுல நிறைய டீட்டெயிலா நிறைய சொல்லியிருந்தீங்க. ம், ம், ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ம், இது இந்த இந்து தர்மம் இல்லைன்னா சனாதன தர்மம் அப்படிங்கிறது என்ன இருக்கோ அதுக்குண்டான அதுக்குண்டான விவரம் என்ன, ம், அதுக்கு அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் வரும், ம், ஆக்சுவலா இதோட முற்றுப்புள்ளி எங்க. ம், சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய தெரியாத மக்கள் இருக்காங்க, ஈவன் எனக்கு கூட பெருசா தெரியாது. ம், ம். சோ இந்த ஒரு விஷயத்தை கிளாரிஃபிக்காக தான் உங்ககிட்ட வந்து இந்த கேள்வி கேட்கலாம் அதாவது நினைச்சேன். சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய வீடியோக்கள் நம்ம பார்க்கிறோம். நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட சனாதன எதிர்ப்பு அப்படின்னு ஒரு மீட்டிங்ல வந்து பயங்கரமா பேசியிருந்தாரு. சனாதனத்தை ஒழிப்போங்கிறத ம், நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகளினுடைய மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி, அதாவது அந்த வாக்கு கேட்கறதுக்காக இவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா சனாதன ஒழிப்பு. வேற எதை பத்தியும் அவங்க பேச மாட்டாங்க. இதுக்கு என்ன ஒரு அடிப்படைன்னு கேட்டீங்கன்னா, சனாதனம் முதல்ல என்ன, இது யார் யாருக்கெல்லாம் சேரும், அதான். இது எந்தெந்த மாதிரி அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ம், இந்து மதம் அப்படின்னு சொல்றோம். ஆமா. இந்து மதம்னா இதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்து மதம்னு சாதாரண ஒரு வரியில சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுல வந்து சைவம், வைணவம், சமணர்கள் இப்படி நிறைய உள்ளுக்குள்ள வந்து புத்த மதம் கூட இந்து மதத்துல தான் வரும். ம், பௌத்தர்கள் இப்படி இந்த புத்த மதம் பௌத்தர்கள் தான் வரும். சமணர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு உள்ளுக்குள்ள நிறைய கட்டமைப்பு, கேட்டகரி மாதிரி. கேட்டகரி மாதிரி. இதுல வந்து கருப்பசாமி, சுடலை, அப்புறம் பேச்சம்மன் இந்த மாதிரி ஊர்காவல் தெய்வங்கள்னு இருக்கு. ம், இதுல இவங்க மெயினா வந்து யார வந்து பிளான் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா பிராமணர்களை தான் பிளான் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்க வந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா தீண்டாமை பக்கத்துல வர்றதே இல்லை. ஏன்னா இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னாக்கா பெரியார் தான் வந்து தீண்டாமையை வந்து ஒழிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ம், ஆனா பெரியார் ஒழிச்சதுக்கு முன்னக்கூட்டியே நிறைய மகான்கள் தீண்டாமை பத்தி பேசியிருக்காங்க. முத்துராமலிங்க தேவரா இருக்கட்டும், ராமானுஜரா இருக்கட்டும், அப்புறம் இன்னும் நிறைய பேர். நீங்க புராணங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கண்ணப்ப நாயனார் கூட தாழ்த்தப்பட்ட ஜாதி தான். நந்தனார் வந்து அவ்வளவு பெரிய ஒரு காவியம். நந்தனார் காவியம்னா சாதாரண காவியம் கிடையாது. நிறைய புராணங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு, வேதங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதாவது சதுர்வர்ணம்னு சொல்லுவாங்க. ம், சதுர்வர்ணம்னு சொல்லுவாங்க. சதுர்வர்ணத்தை வச்சு அவங்க ஆடிட்டு இருப்பாங்க. ஆனால் சதுர்வர்ணத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் இன்னும் யாருமே புரிஞ்சுக்காம தான் அவங்களுக்கு தெரியும் சதுர்வர்ணம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. ம், ம், அதாவது சூத்திரன், வைசியன், சத்திரியன், பிராமணன். சூத்திரன், வைசியன், சத்திரியன், பிராமணன். இந்த 4 சதுர்வர்ணத்தை சொல்லுவாங்க. ம், சூத்திரன்னா ரொம்ப தாழ்த்தப்பட்டவன், வைசியன்னா வியாபாரி, பிராமணன்னா பூஜிக்கிறவன், சத்திரியன்னா நாட்டாளுறவன், சண்டை போடுறவன். அதாவது சூத்திரன் சொன்னாச்சுனாக்கா குண்டூசி சேரன்ல இருந்து ஏரோப்ளேன் செய்யற வரைக்கும் சூத்திரன் தான். ம், ம், வைசியன் சொன்னாச்சுனாக்கா புண்ணாக்கு விற்கிறதுல இருந்து தங்கம் விற்கிற வரைக்கும் வைசியன் தான். பிராமணன் சொன்னா ஒரு சாதாரண ஒரு கோயில்ல பூஜை பண்றது வந்து திருப்பதி தேவஸ்தானத்துல பூஜை பண்ற வரைக்கும் பிராமணன். இந்த சதுர்வர்ணம் என்ன சொல்லப்படுதுன்னா இன்னைக்கு இஸ்கான்ல மிக தெளிவா சொல்லிட்டேன். ம், இஸ்கான் வந்து மிக தெளிவா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா மந்திரில் நீங்க வந்து உலகம் முழுக்க இருக்கு. நீ வந்து ஒரு சூத்திரனா இருக்கலாம், ஒரு வைசியனா இருக்கலாம், ஒரு பிராமணனா இருக்கலாம், ஒரு சத்திரியனா இருக்கலாம். நீ எப்போ இறைவனை வழிபடுறேன், இறை வழிபாடு நான் செய்ய போறேன், பக்தியா இருக்க போறேன், பூஜிக்க போறேன், ஆன்மீகத்துல இறங்க போறேன், ஆன்மீகவாதியா இருக்க போறேன்னு சொன்னால் ம், நீ எந்த ஒரு ஜாதிக்காரனா இருந்தாலும் இன்னிடத்தில் வா, நான் உனக்கு அந்த பிராமணிய தினத்தை நான் உனக்கு வந்து ஒப்படைக்கிறேன். நீ வந்து ஸ்லோகத்தை சொல்லு, கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லு, நீ வழிபாடு. ம், இன்னைக்கு இஸ்கான்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பூசாரிகள் எல்லாம் ம், நிறைய தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்க, புரியுது. நிறைய தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்க. ம், இது 100க்கு உண்மை. நான் இஸ்கான்ல வந்து பாம்பேல கிட்டத்தட்ட 2 வருஷம் நாங்க இருந்து நாங்க நடைமுறைகள் எல்லாமே நான் பார்த்திருக்கேன்.
அதே மாதிரி ஒரு வைசியனா இருந்தானா நீ வியாபாரம். இன்னைக்கு வந்து யாருங்க வந்து சதுர்வர்ணம் பண்ணி நடந்துட்டு இருக்கு? ம். அதெல்லாம். இன்னைக்கு சத்திரியனா இருக்கக்கூடியவங்க போலீஸ்காரங்களா இருக்கட்டும், வாட்ச்மேனா இருக்கட்டும், நாட்டாளர்களா இருக்கட்டும், என்னென்ன ஜாதிக்காரங்க தான் நாட்டாளன்னு சொல்லிட்டு நம்ம இங்க இருக்குதா? இல்லண்ணா. இதுக்கு முன்னோட்டி இருந்திருக்கா? ம். அப்படி இருந்தா கலைஞர்லாம் இன்னைக்கு வந்து சத்திரியனா நாட்டை ஆழ்ந்திருக்க முடியுமா? முடியாது. அதுதான் என்ன சொல்றேன்னா, இவங்க வந்து இந்து தர்மம் அது வாடு போயிடு. அவங்க கோயில், அவங்க குடும்பம், அவங்க வழிபாடு, அதை சீண்டி 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 இவங்களோட என்னன்னாக்கா, இந்த இந்து மதத்தை தப்பு சொல்லணும். இதுல ஜாதி இருக்கு, அது இருக்குன்னு. கிறிஸ்தவ மதத்துல ஜாதி இருக்குது, ம். இஸ்லாமிய மதத்துல ஜாதி இருக்குது, எல்லாத்துலயும் பிரிவினை இருக்குது. பிரிவினை இல்லாத ஒரே ஜாதியில 7-8 பிரிவு இருக்குது. ஆமாங்க. அது கீழே. ஒரே ஜாதியில 7-8 பிரிவு. அவங்கவுங்களுடைய வேலை அது. நமக்கு அது தேவையில்லை. ஆனா அவங்கவங்க தனியா இயங்கிட்டு தான் இருக்கும். அவங்கவுங்க குடும்ப குல வழக்கப்படி அவங்க வந்து கரெக்டா போய்கிட்டு இருப்பாங்க. தேவையில்லாம இந்த அரசியலுக்காக இந்த சனாதானத்தை ஒழிப்போம், சனாதானத்தை வேறறிப்போம். என்னத்த பண்றீங்க? ஒண்ணுமே இது வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பாக்குறாங்க பாத்தீங்கன்னாக்கா, நீ ஒவ்வொரு இதுலயும் நீங்க ஒவ்வொரு கிறிஸ்தவத்திலையும் இஸ்லாமியத்திலையும் ஒவ்வொரு பிரிவினை இருக்கு. அந்த பிரிவினை கூட உண்டாக்க முடியும். நம்ம வேலையாது. இதை பத்தி பேச முடியுமா? இந்துக்கள் அந்த போன டைட்டில் இந்துக்கள் எழுச்ச வேணாம் கேட்டது என்ன? கண்டிப்பா அவங்க எழுச்ச வேணும். ஆனாலும் கண் முன்னால கோயில் இடிபடுது, எவனுக்கு உடம்புல உணர்ச்சி இல்லை, வேகம் இல்லை. ஏக்கர் கணக்குல இடம் வந்து இன்னைக்கு வந்து மதுரை ஆதீனத்தோட திருக்குறங்குடி பெருமாள் கோயில் சொத்தா இருக்கட்டும், பெரிய பெரிய கோயில் சொத்துக்கள் ஏக்கர் கணக்குல இன்னைக்கு சூறையாடப்பட்டிருக்கு, அதை ஆக்கிரமிப்பு பட்டிருக்கு. இதெல்லாம் மறைக்கணும்னா இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டாங்களே, என்னத்த மீட்டெடுத்தாங்க? இன்னைக்கு பாருங்க, எத்தனை பழமை வாய்ந்த சிவன் கோவில், சிவாலயம், அம்மன் கோவில், பெரிய பெரிய ஆலயங்களை மண்ணோடு மண்ணாக்கி, தரையோடு தரையாக்கி, ஒரு உளவார பணி கூட்டம்னு இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய கோயில் இல்லாம போயிருக்கு. இந்த இந்து முன்னணி கட்சி இந்த மாதிரி சங்கங்கள்லாம் இல்ல, அமைப்புகள்லாம் இல்லைன்னு சொன்னா நிறைய கோயில் கடந்தறியாம போயிருக்கும். பேர் சொல்லக்கூடிய கோயில்கள் மட்டும்தான், வருமானம் வரக்கூடிய கோயில் மட்டும் தான் நீ பிரதிஷ்டையா இருக்கும். மற்றபடி கிராமங்களில் கூடிய அப்போ இந்து சனாதன தர்மம் சொன்னா அதுல எல்லாருமே இப்ப யாருமே என்ன பண்றது இல்ல, ஏற்றத்தாழ்வு பாக்குறது இல்ல. இன்னைக்கு ஒரு காலத்துல வந்து சமுதாயம் வந்து ரொம்ப இழிவா இருந்த சமுதாயம் இன்னைக்கு மேன்மையா மேன்மையா வந்துட்டாங்க. அவங்களுக்கு இறைப்பணி செய்யறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த இந்து தர்மத்தை விட்டு போன நிறைய பேருக்கு மாற்று மதங்கள்ல சேர்ந்தாலும் அவங்களும் இந்த மதத்தை தேடி வர்றாங்க. இன்னைக்கு இஸ்லாம் வந்து உலக நாடுகள் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நாடுகள்ல இருந்து நம்ம ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அந்த பகவத்கீதையினுடைய சாரத்தை எடுத்து நீங்க நிறைய பேர் உள்ள வந்து அதனுடைய தத்துவத்தை பேசுறாங்க. இங்க நீங்க சொன்ன மாதிரி இஸ்கானா இருக்கலாம், இல்ல ஈஷா ஃபவுண்டேஷன், நிறைய பேர் உள்ள வந்துட்டு தான் இருக்காங்க. காரணம் என்னன்னா, நம்ம ரெகுலேஷன்ல இருக்கிற அந்த எப்படி சொல்றது வழிமுறைகள் நீங்க இன்னைக்கு உலகத்துல மனுஷன் வாழணும், வாழ்வியல் முறை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குன்னா அது இந்து சனாதன தர்மத்துல மட்டும்தான் இருக்கு. அதை நோக்கிதான் வந்து சதுர் வேதங்கள்ல இருக்கு. ஆதி காலத்துல தமிழன் எழுதி வச்ச அனைத்து புராணங்கள்லயும் இருக்கு. அனைத்து புராணங்கள்லயும் இருக்கு. கந்த புராணம், சிவபுராணம், ராமாயணம், பகவத்கீதை, இப்படி பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா எல்லாம் கட்டுக்கதை. நம்ம புராணங்கள் பூரா கட்டுக்கதை. அப்ப வேற புராணங்கள்லாம் அது கட்டுக்கதை சொல்ல முடியுமா உன்னால? ஆதான் ஏவாள் பிறந்தாங்க. இந்த ஆதான் ஏவாள், அவங்க ஆதான் அவா. ஒரு சபையில வந்து கேள்வி கேட்கிறாங்க, முதல்ல உலகத்துல தோணுனது யாரியா அப்படின்னு. அப்போ ஒருத்தர் சொல்ற ஆதான் ஏவாள், அவங்க படைச்சது யாரு, எப்படி வந்தாங்க, ரெண்டு இந்த விதமான ஆதாரம்லாம் எப்படி வந்தாங்க? இல்ல. அடுத்த ஆதான் அவ்வான்னு வந்தாங்க. ஒரு சின்ன, அதாவது ரெண்டுக்கு சின்ன வித்தியாசம் தான். வேதக்காரங்க 4 வேதத்தை திருடி அதுல இருந்து சாராம்சத்தை எடுத்தவங்க வேதக்காரங்க. அது கிருதாயுகம், திருதாயுகம், துவாபாரயுகம், கலியுகம், சதுரயுகங்கள் 4. இப்ப நடந்துட்டு இருக்கு கலியுகம் 5000 வருஷத்துக்கு தாண்டி நடந்துகிட்டு இருக்குது. நீ எங்க சுத்தி எங்க வந்தாலும், எந்த நாட்டுல இது குளிர் வந்தாலும் அங்க இருந்து வரக்கூடிய விநாயகர் வருவார், சிவன் வருவார், தமிழ் கல்வெட்டுகள் வரும், வேற எதுவுமே வராது. காரணம் என்ன? இதெல்லாம் வந்து நம்ம இந்த சனாதன தர்மத்தை பத்தி பேசாந்தா உலகளாவிய விண் ஆராய்ச்சியில இருந்து அப்போ பூவியல் ஆராய்ச்சி இருந்து எல்லாத்தையும் நம்ம பேச வந்துடும்.
ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு நான் சொல்றது. விஷயத்துக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இது தமிழன் 100% மொழி சார்ந்த விஷயம். தமிழன் நமக்கு வாழ்வியல் முறைப்படி என்னென்ன செய்யணும், எப்படி எப்படி வாழணும், அந்த ஒரு ஊர்ல ஒரு கோயில் கட்டணும், கோயில் இல்லாத ஊர் குடியிருக்காதுன்னு இருக்கான். எதனால கோயில் கட்டணும்னா அது கோயிலுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. மேல வந்து இருக்கக்கூடிய கலசங்கள்ல பூராமே பாத்தீங்கன்னாக்கா தானியங்கள் இருக்கும். ஊரே வெள்ளம் வந்து அழிஞ்சாலும் மறு விதையே இல்லாட்டாலும் அந்த கோயில் இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய தானியம் தான் 12 கும்பாபிஷேகம். ஆமா. அந்த தானியங்களை எடுத்து 2வது மறு விவசாயம் பண்ணி மக்கள் இது பண்றதுக்காக. அதே மாதிரி கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மன நிம்மதிக்காக நிறைய விஷயங்கள் கோயிலை சார்ந்துதான் இருக்கும். அதுலயும் அந்த அந்த ஒரு ஊர்ல முன்னாலாம் பாத்தீங்கன்னாக்கா பேசிட்டு இருக்கும்போது நம்ம விஸ்வகர்ம சமுதாயத்தை பத்தி பேசுறீங்கன்னா கோயில் நிர்மாணம் பண்ணி அந்த ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடங்கள்லயும் அந்த கோயில் கட்டி அந்த கோயிலுக்கு என்னென்னலாம் செய்யணும், மனிதன் எப்படி எப்படிலாம் வாழணும், அந்த கற்பகிரகத்தை நம்ம எப்படி உட்கார வைக்கணும், அதனால ஊர் மக்கள் எப்படி வழிபடணும், எப்படி விவசாயத்தை காப்பாற்றணும், எப்படி உயிர் வாழணும் கூடிய அனைத்து விஷயங்களும் தமிழ் செய்யும். இவங்க சனாதன தர்மத்தை இவங்க அப்பனது யார் நினைச்சாலும் சனாதன தர்மத்தை வைக்க முடியாது. தமிழினுடைய அறிவியல் அந்த அளவுக்கு இதானது. இந்த தீண்டாமையை வச்சு மட்டும் அவங்க பேச முடியும், சதுர்வர்ணத்தை பத்தி பேச முடியும். சொன்னோம்ல சூத்திரன் சத்திரன். ஆனால் அது சதுர்வர்ணத்துல சொல்லப்படுறது 100% உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீ எதுவாக இருப்பியா அதுவாக நீ மாறும். இப்ப நீ வந்து சத்திரியனா இருக்கணும் ஆசைப்படுறனா நீ ஒரு போலீஸ் வேலைக்கு போகலாம், ஒரு ராணுவத்துல போகலாம். நீ என்ன ஆசைப்படுறியோ அது பண்ணலாம். இன்னைக்கு வந்து எத்தனை பிராமணர்கள் வந்து ராணுவத்துல இருக்காங்க, எத்தனை பிராமணர்கள் போலீஸ்ல இருக்காங்க, எத்தனை காவலர்கள் எல்லாருமே செக்யூரிட்டி முதல் சத்திரியர்கள் தான். எத்தனை பிராமணர்கள் இன்னைக்கு வந்து வியாபாரத்துல இருக்காங்க. வியாபாரம் பண்றவன் பிராமணன் கிடையாது, வியாபாரம் பண்ண வைசியம். தொழில் செய்யறவன் எவன் என்னென்ன தொழில் செய்யறானோ உடம்ப வளர்ச்சி வேலை செய்யறவன் போற சூத்திரன். பூஜை பண்றவன் நீ தாழ்த்தப்பட்ட ஜாதிகாரன், நீ பூஜை பண்ணியா நீ பிராமணன். இதுதான் சைவர்மன் சொல்லி இருக்கு. இத பிரிவினை பார்த்தது இந்த மாதிரி அரசியலுக்காக இந்த மாதிரி சதுர்வர்ணத்தை வச்சு இது பண்றதுதான் இவங்க திராவிட கட்சியினுடைய நோக்கம். மற்றபடி எந்த விதமான ஒரு இதுவும் வந்து அது இல்லை. சனாதன தர்மம் சொன்னாங்கன்னா இந்துக்கள் வழிபடுற அந்த வேதத்தினுடைய அடிப்படையில கோயில்கள்ல கும்பிடக்கூடிய அந்த விஷயங்கள்ல சமஸ்கிருதத்துல வந்து ஸ்லோகம் சொல்றத இவங்க வந்து என்னன்னா சனாதன தர்மம், சனாதனத்தை உடைப்பேன் அப்படிங்கறத முடியாது. சனாதனங்கிறது வந்து என்னன்னா மொத்தத்துல சனாதனம் என்னன்னா சமத்துவமா வாழ்றது, மக்களுக்கு நன்னறி புகட்டுவது, மக்களை சீராக ஆன்மீகத்தன்மையோட மன அமைதியோட வேண்டாத வம்பு தும்புக்கு இது பயன்படுத்தாம அமைதி தியானம் ஆன்மீகம் இந்த மாதிரி கொண்டு போறதுதான் சனாதனத்தினுடைய வேலை. மற்றவன் நம்ம வந்து தேவையற்ற பயிற்சிகள் கொடுத்து மூல செலவு பண்ணி மூல செலவு பண்ணி நம்ம வேண்டாத வேலை நம்ம செய்யறது. நம்ம ஆன்மீகத்தை கத்துக் கொடுக்கணும். நம்ம எவனுக்கும் வந்து கிரிமினல் ஆக்கி அதை பண்ண நம்ம பண்றது இல்லை. சனாதன தர்மம் சொல்லி கேட்டேன்னா இதைத்தான் அழிக்கணும். ஏன்னா ஊர்ல சண்டை சச்சரவு இல்லாம இருக்குல்ல. சனாதன தர்மம் தான் நிறைய சாதுக்கள் உருவாகுவான், நிறைய ஆன்மீகவாதி உருவாகுவான், நிறைய தியானம் பண்ணுவான், அமைதியை தேடுவான், எல்லா நாட்டுல வந்து குழப்பம் இல்லாம இருக்கும். இவங்களுக்கு எப்படி அரசியல் பண்ண முடியும்? அதனால சனாதானத்தை வேதம். ரொம்ப நல்ல ஒரு விளக்கம். சரி, இப்போ சனாதன தர்ம அடிப்படையில நிறைய விஷயம் இருக்கிறத சொன்னீங்க. இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா கோவிலை தாண்டி மனுஷன் அவனோட நிம்மதிக்காக தேடி போற விஷயங்கள்லாம் இருக்கு. இது சனாதன தர்மத்துல தான் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இப்போ அந்த மாதிரி விஷயங்களை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவது மொத்தம் வந்து ஆன்மீகத்துல 3 வகையான வழி இருக்கு. ஒண்ணு வேதாந்தம், இன்னொன்னு சித்தாந்தம், இன்னொன்னு ஏகாந்தம். வேதாந்தம்ங்கிறது வந்து வேதத்தின் அடிப்படையா பூஜை புரஸ்காரம் யாகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல போறது வேதாந்தம். சித்தாந்தங்கிறது சித்தர்கள் அவங்க வந்து தன்னை கண்டு அதை அறிஞ்சு சித்த நிலையில உட்கார்ந்து தியானம் பண்ணி ஆள் தியானம் கூடு விட்டு கூடு பாயறது குண்டலினி சக்தி இந்த மாதிரி பண்றது சித்தாந்தம் சொல்லுவாங்க. ஒரு சில சித்தர்கள் இப்போ பாம்பாடி சித்தர் இருக்காரு, போகர் இருக்காரு. போகர் தான் இன்னைக்கு பழனி மலையில இருக்கக்கூடிய அந்த எல்லா மலைகளில் இருக்கக்கூடிய கோயில் நவபாசானங்கள்லாம் சித்தர்கள் உருவாக்கி செயல்பட்டதுதான் இந்த மாதிரி சொல்லுவாங்க.
வேதாந்தங்கிறது வேதத்தின் அடிப்படையா அகம விதிப்படி கோயில்களை கட்டி அதுக்குள்ள விக்கிரகங்களை அமைச்சு சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ அம்பாள் கோயிலோ அதன் வெளிப்படையில ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்து ஸ்லோகங்களை சொல்லி மந்திரங்களை சொல்லி மூலவர் குத்தவருக்கு 6 கால 5 கால பூஜை நடத்தி அதனுடைய வழிவரப்படி வேதாந்தம். வேதாந்தம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்கு, வெட்ட வெளிச்சம், அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏக இறைவன் வெளிச்சம் தான் அவனுக்கு ஏகாந்தம், ஒரே நிலை, ஏகனம் ஒரே நிலை. இவனுக்கு வந்து குளிக்கணும்னு அவசியம் இல்லை, வேதம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. இறைவன் ஒன்றே, ஒரே ஒரு குறிக்கோள். அந்த நிலை வரும்போது ஏகாந்தமா அவன் வந்து இமயமலையை தேடி போறான், காசியை தேடி போறான், ஒரு இடத்துக்கு போறான். இவனுக்கு காசு பணம் தேவை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சாமியார்கள் சொல்லக்கூடிய 90% சாமியார்கள்லாம் வந்து நான் சாமியார் சொல்றதுக்கு வழி இல்லை. எவன் ஒருத்தர் ஏகாந்தமா மலை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கானோ எந்த ஒரு விஷயமும் தேவை, எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. நீங்க திருப்பங்குடி மலை மேல வந்து தாய்ப்பாதம் இருக்குது, பாபநாச மலைக்கு மேல அகஸ்தியர் பார்த்துக்கலாம், மேல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் தியானம் பண்ணிட்டு இருப்பான், ஆள் தியானம், காத்தா கரைந்துருவான். இமயமலைக்கு அடிவாரங்கள்ல இருக்கக்கூடிய மேப்பால் சைடு எல்லாம் போனீங்கன்னா அவன் அப்படியே இவ்வளவு பெரிய முடி வளர்த்துட்டு ஜடா முடியோட சிவனே கதின்னு சொல்லி உட்கார்ந்து இருப்பாங்க, ஈஸ்வரன் பெருமாளே கதின்னு உட்கார்ந்து எல்லாம் அவனுக்கு என்னென்ன மனசுக்கு பண்ணும் தெய்வத்தை காளியை நினைச்சிட்டு உட்கார்ந்து இருப்பான். காளி உபகாரத்தை நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அந்த சோறு தேவையில்லை, காற்றிலே சுவாசம் பண்ணி காற்றிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திருவண்ணாமலையில் நிறைய சித்தர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு காசு பணம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, சாப்பாடு கூட தேவையில்லை. அவங்கதான் உண்மையான ஞானிகள், அவங்க தான் உண்மையான சாமியார். இங்க இருக்கக்கூடிய சாமியார்கள் எல்லாம் எப்படின்னாக்கா ஞானத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு தியானம் அதுலயும் நல்ல நல்ல சாமிகள், காஞ்சி காமகோடி நிறைய பேரு மக்களுக்கு நல்லது புகற்றவங்க, அவங்கதான் சித்தாந்தம். இப்ப நம்ம 18 சித்தர் சொல்றோம், 18 சித்தர்கள் எழுத்து வடிவமா 18 சித்தர், ஆனா லட்சக்கணக்கான சித்தர்கள் வாழ்ந்தது. இப்ப கூட சமீபத்துல நித்யானந்த சாமி சொல்லிட்டு ஒரு சாமி விஜயசாமி நிறைய விஷயம். அவங்க எல்லாம் என்னன்னாக்கா ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, பெரிய லெவல்ல யாகம் நடக்கணும், பூஜை பண்ணணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், உனக்கு நல்லது செய்யணும், ஒண்ணு நீ காப்பாத்திக்கோ, நீ அவனை உணர்ந்துக்கோ. இப்ப பூஜை பண்ணலாம், பூஜை பண்றது தப்பு இல்ல, யாகம் வளர்க்கறது தப்பு இல்ல. ஆனா பொருளாதார ரீதியா நீ என்ன கண்டிஷன்ல இருக்க? உனக்கு இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு பூஜை கொடுக்கணுமா, சாமி கும்பிடணும், மன சந்தோஷம் கிடைக்காச்சு. இல்ல வீட்லயே ஒரு போட்டோ வச்சு நீ ஒரு தீபம் ஏற்றி நீ சாமி கும்பிடுறியா, அதையும் இறைவன் ஏற்றுக்கணும். எனக்கு இப்படித்தான் நீ கொடுக்கணும்னு தெய்வம் எந்த தெய்வம் சொல்லல, நீ இப்படி செஞ்சாதான் நான் வருவேன்னு சொல்லல. தெய்வத்துக்கு எண்ணத்தினால் வெளிப்படுவோம், என் மனசுல நினைச்சாலே போதும், நினைச்சா மித்தி திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் எங்கேயுமே எந்த தெய்வத்தையுமே மனதார நினைச்சா. இப்போ நீங்க இப்போ சொன்ன விஷயம் இருக்குன்னா நம்மளால என்ன முடியுமோ அந்த ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த ஏகாந்தம், சித்தாந்தம், வேதாந்தம் இந்த 3 விஷயம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறவங்க ஒரு நிலையில போயிடுறாங்க. அதாவது எப்படின்னு சொல்றதுன்னா கடவுள் அப்படின்ற விஷயத்த தேடி போயிடுறாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேமிலி பர்சன் இருக்கான், ஸோ அவன் வந்து இந்த சித்தாந்தத்தை யூஸ் பண்ணிட்டு இந்த 3 சித்தாந்தத்துல ஏதோ ஒரு சித்தாந்தம் சொல்ல, இந்த 3 சித்தாந்தத்துல ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவன் கற்றுக்கிட்டு குடும்பத்தோட ஒரு நிம்மதி, ஹெல்த் கான்சியஸா இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அவன் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். முதல்ல ஒரு குடும்பஸ்தனா இன்னைக்கு வந்து ஒரு குடும்பஸ்தனா ஒரு மனைவி தாய் தாப்பன் முதல்ல வந்து நம்மளுக்கு அடிப்படையா வந்து தமிழர்கள் நம்ம சொல்லி கொடுத்தது, வீட்டுல வந்து நம்ம இப்ப 3 அண்ணன் தம்பியா இருந்தாலும் 4 அண்ணன் தம்பியா இருந்தாலும் நம்மளை பெற்ற தாய் தாப்பனை எவன் ஒருத்தன் தாய் தாப்பன் மனம் நோகாம அவங்களுக்கு உடம்புல சத்து இருக்க வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணிக்கிறது. வேலைக்கு போறாங்களா, சம்பாதிக்கிறாங்களா, சேர்க்கிறாங்களா, வைக்கிறாங்களா, சம்பாதி அவங்களுக்கு வயதாகும் போது அவங்கள நம்ம வந்து முதல்ல காப்பாற்றணும். அவங்களுக்கு உணவுல இருந்து அவங்க படுக்கையில இருந்து அவங்கள வந்து நிம்மதியா வந்து அனுப்பி வைக்கிற காலம் வரைக்கும் அவங்கள நம்ம கூட வச்சு முதல்ல பாதுகாக்கிறது இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். இறைவனே மகிழ்றது என்னன்னா தாய் தாப்பனை பெத்த பிள்ளைங்க பார்க்கும், அவங்கள கொண்டு ஆனா அது ஆசிரமத்துல விடுறது, இல்லைன்னா விரட்டி அடிக்கிறது, தம்பி வீட்டுல போயிரி, அண்ணன் வீட்டுல போயிரி, அங்க போயிரின்னு சொல்லி துரத்தி விடுறது, அவங்க மனம் புண்பட்டா நம்ம சந்ததிகள் நிம்மதியா வாழ முடியாது. ஒண்ணு அவங்க நல்லா சீரா பாத்துக்கிட்டு இருந்தாக்கா எவன் ஒருத்தன் தாய் தாப்பனை பார்க்கணும்,
அவனுக்கு வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு. அடுத்தது நம்மளை நம்பி வரணும்ல. நம்ம நம்பி யார் வர, நம்ம யாரோ ஒரு பிள்ளைங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க, அவன் தாய் தாத்தா அம்மா அப்பெல்லாம் விட்டு என்ன நம்பி தான் நம்மளே பெரிய நம்பி வர. அவளே நம்ம ஒரு இல்லத்தரசிய, அவ கண் கலங்காம மனம் நோகாம அவள் மகிழ்ச்சியா சந்தோஷமா, முதல்ல தாய் தாப்பேன், ரெண்டா நம்ம நம்பி வரக்கூடிய, நமக்கு பொருளாதார ரீதியா கொஞ்சம் கம்மியா இருந்தா அவ ஒரு வேலையை செய்யறோம், நம்ம ஒரு வேலையை செய்யறோம், மகிழ்ச்சியா இருக்கும். அப்புறம் நம்ம பெறக்கூடிய பிள்ளைங்க, நம்ம பெறக்கூடிய பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க நமக்காக நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து, இப்ப நீ ஒரு தாய் தாப்பனை பார்க்க ஆரம்பிச்சாலும் அதை நம்ம பிள்ளைங்க பார்க்கும். பரவாயில்லடா, நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி நல்லா பார்க்கணும், நம்மளும் நம்ம அம்மா அப்பாவை பார்க்கணுங்க ஒரு எண்ணம் அந்த பிள்ளைங்களுக்கு வரும். பார்க்குமா? இந்த நிறைவா அந்த குடும்பம் போகும்போது நல்லா இருக்கும். கெட்ட பழக்கங்கள், இதைத்தான் ஆன்மீகம் என்ன சொல்லி தருது? நல்ல பழக்கங்கள். காலைல எந்திரிச்சியா, குளிச்சியா, இறை வழிபாடு பண்ணியா, வேலையை செஞ்சியா, ராத்திரி போல வந்தியா, சாமியை கும்பிட்டியா, நல்ல மாதிரி குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டியா, நிம்மதியா படுத்தோம்யா, இது ஒழுக்கமா வாழக்கூடிய குடும்பம். குடும்பம்னா நல்லது கெட்டது, நோய் வியாதி கஷ்டம் பிரச்சனைகள் சண்டை சச்சரவு எல்லாம் வரும். இது இல்லைன்னா அது குடும்பமே இல்லை. மாமியார் மருமக சண்டை வரும், அக்கா தங்கச்சி சண்டை வரும், அண்ணன் தம்பி சண்டை வரும், சொத்து பிரிவினை வரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதைத்தான் ஆன்மீகத்துல என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த மாதிரி சிக்கலான சூழல் வரும்போது மனம் நிம்மதி இழக்கும் போது இறைவனை தியானம் பண்ணு, கோயில் குளத்துக்கு போ. ஏதோ உனக்கு ஒரு பிரச்சனைகள், ஒரு கலகங்கள் சரியில்லை, ஒரு சூழல்கள் சரியில்லை, குடும்பத்துல முன்னோர்களுக்கு நம்ம செஞ்ச தோஷங்கள் பாவங்கள் எது இருந்தாலும் நம்ம அந்த கோயில் குளத்துக்கு போய் குடும்பத்தோட சாமி கும்பிட்டு நிம்மதியா நம்ம அதை வேண்டிக்கிட்டு அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத நம்ம முடிவு எடுத்துட்டு, கெட்ட பழக்கங்கள்ல இருந்து வெளியே வந்து நல்ல பழக்கங்களை செஞ்சு 4 பேருக்கு உதவி செஞ்சு, இப்போ திருப்பதிக்கு நான் ஒரு வருஷம் ஆனாச்சுன்னா ஒரு 10,000 ரூபாய் கொண்டு காணிக்க போடலாம்னு நினைக்கிறேன். திருப்பதி சாமி என்ன வசதி இல்லாம இருக்காரா? உங்ககிட்ட 10,000 வாங்கிதான் அவர் கற்பூரதிகம் வாங்கி அவர் ஏன் கொண்டு 10,000 3, 20,000 3, 1 லட்சம் 3, 2 லட்சம் நினைக்கிறீங்க? உன் கண்ணு மேல கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தை பாரு. இத்தனை பேர் இன்னைக்கு பாவம் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம, ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட முடியாம, நீ அடுத்த வேலையை தேடி போக வேண்டாம், உன் குடும்பத்திலேயே யார் இருக்கான்னு. தாய் தாப்பனை பத்னியா போடுவான், திருப்பதியில கொண்டு 10 லட்சத்தை பணத்தை போடுவான். எவ்வளவு பெரிய பாவம். முதல்ல நம்ம உயிர், ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு சமம். எந்த மனிதர்களுடைய கஷ்டத்தை நீ போக்குறியோ இறைவன் உன் கஷ்டத்தை போக்குவான். மனிதாபிமானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆன்மீகத்துல ஏகப்பட்ட இடத்துல சொல்றேன். நீ இப்ப அன்னைக்கு அந்த தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு தாற்பயம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அன்னைக்கு என்னன்னா ஏழை குழந்தை ஒவ்வொரு பரிகாரம் இல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏழைக்கு எள்ளு தானம் பண்ணு, ஏழைக்கு துணிமணி எடுத்து கொடு, ஏழைக்கு சாப்பாடு போடு, மாடுக்கு சாப்பாடு போடு, அப்படிலாம் பரிகாரங்கள் இருக்கும். தெய்வங்கள் சில நிறைய நாத்திகவாதி வேற மாதிரி கேட்பாங்க. பாலாபிஷேகம் பண்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதாவது ஒரு தனவன்ன ஒரு கோவில் நல்லா இருக்கணும், கோவிலுக்கு நல்லது நிறைய கட்டங்கள் செய்யணும், அப்புறம் அதன் வழியா வரக்கூடிய அந்த சந்ததிகள் வாழணும். அந்த பாலாபிஷேகம் பண்ணி அந்த பால் அந்த செயல இருந்து பூமிக்குள்ள போகும்போது எத்தனையோ உயிர் செல்களை பூமியில இருந்து தளிக்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளுமே வழிபாடுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. தனக்கு போய் தானம், இந்த தானம் பண்ணி இருக்க காசா போற எல்லாத்தையும் கல்வி கொடுத்து நீ பட்டினியாகிற எல்லாத்துக்கும் பணம் பண்ணி வச்சிருக்கான். தனக்கு போய் தானம், ஒரு உயிருக்கு உன்னை செஞ்சுட்டு நீ இறைவனுக்கு செய். இப்ப நான் கஷ்டப்பட்டவன், என்கிட்ட 100 ரூபாய் இருக்குது, ஒரு 2, 3 பேருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க, பாத்திரம் பிச்சை போடு, அதையும் சொல்லி வச்சிருக்கான். நீ சாப்பாடு போடுறவங்க நல்ல கிளறுமா திண்டு வரவங்க சாப்பாடு கொடுக்க கூடாது, நல்ல வசதியா இருக்கவங்க நீ தியானம் பண்ணக்கூடாது. எவன் ஒருத்தன் உனக்கு மனசார இவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சதோ அவனுக்கு வரும். நீ யார் இன்னைக்கு பிச்சைக்காரலாம் பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். அவன் வீட்டுல வாடகை கொடுக்கணும், நிறைய பேர் கஷ்டப்படுறான். ஒரு வேளை சாப்பாடு கூட குழந்தைக்கு ஊட்டி விடாம கவர்மெண்ட் பள்ளி ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறவங்க நினைக்கிறேன். பாத்திரம் 5 பிச்சை போடு, தனக்கு போக தானம், இறை வழிபாடுல என்ன மாதிரி நம்ம இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம நல்லது கெட்டது பண்ணணும், எந்த அளவுக்கு பணம் இருந்தா என்னென்ன செய்யணும், எல்லாமே வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. தமிழனுடைய அனைத்து விதமான புராணங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் தம்பி இருக்கு.
மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள் நிறைய இன்னைக்கு பார்க்கக்கூடிய நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஒவ்வொரு கேள்வியும் கேளுங்க. அதுக்கு உண்டான நல்ல பலன் எங்க குருநாதர் எனக்கு கத்துக் கொடுத்த விஷயங்களும், நான் வச்சிருக்கிற யோகலட்சுமி நரசிம்மருடைய அந்த ஆசீர்வாதத்தையும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்றேன். நான் ஒரு ஞானி கிடையாது. தெரிஞ்ச விஷயத்த அதாவது பாமரனுக்கு தான் பகிரும். புரியுது. இப்ப நான் வந்து ஒரு வேதத்தின் அடிப்படையா பேசுறேன், நான் வந்து நிறைய ஸ்லோகம் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு நான் வரல. மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். இந்துன்னா என்ன, சனாதன தர்மம்னா என்ன, நான் என்னுடைய தெய்வத்தை விட்டுட்டு இன்னொரு தெய்வத்துக்கு நான் போகணும். இந்த தெய்வம் வேற, அந்த தெய்வங்கள்ல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்ப என்ன தெய்வம் அது? அப்படி ஒரு விஷயமா இருக்கு. நம்ம கும்பிடக்கூடிய தெய்வம் வந்து எல்லா தெய்வம் ஒரே தெய்வம். மனசால கும்பிட்டு நம்ம அதை வச்சு இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஹனுமான் சாலிஸ் ஒரு வீடியோ யூடியூப்ல பார்க்கும்போது கீழே வந்து ஒரு முஸ்லிம் நண்பர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. இந்த பாட்டு என்னன்னு தெரியல, எனக்கு கேட்கும் போதெல்லாம் எனக்கு மனம் ரொம்ப சாந்தியா இருக்கு. காரணம் வந்து நான் முஸ்லீமா இருக்கேன்னு கேட்க கூடாதுல்ல இல்ல, எல்லா அதாவது அவங்க தர்மத்துல பிடிச்ச விஷயத்த நீங்க எடுத்துக்கோங்க, உங்க தர்மத்துல பிடிச்ச விஷயத்த நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மனப்பக்குவம் எல்லாருக்கும் வருமாங்கிறது ஒரு கேள்வியா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்த நம்ம சொல்லும் போது, இன்னைக்கு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் இருக்காங்கன்னா, எங்க ஊர்ல வந்து சினிமா தியேட்டர் ஓப்பன்ல ஒரு பாட்டு போடுவாங்க. முதல் பாட்டு வந்து ஹனிபாவோட பாட்டு. அதாவது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இறைவனிடம் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்லுவதில்லை. அந்த மாதிரி இறைவனிடம் கையேந்து. அதே மாதிரி அடுத்தது கிறிஸ்தவ பாட்டு போடுவாங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்பார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும். அதாவது அந்த காலத்துல அந்த நேரங்கள்ல அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள்லாம் வந்து மத பிரிவினை இல்லாம எல்லாமே சமத்துவமா தான் இருந்திருக்காங்க. அரசியல்வாதிகள் தான் ஒவ்வொருத்தனுடைய உணர்ச்சியை தூண்டி 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 இந்த மத கலவரத்திற்கும் ஜாதி கலவரத்திற்கும் விதைகிட்டவங்க இந்த அரசியல்வாதி. அது குறிப்பா அந்த பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் ஜாதி ஒழிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஜாதி சண்டைன்னு உருவானது பெரியார் வந்தது. அவன் சமத்துவம் சமத்துவம். அதனால இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்ள விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அவங்களுடைய நல்ல வழிகள் ஏகப்பட்ட, கிறிஸ்தவத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டும் இல்லாததுக்கு மேல இந்து சனாதன தர்மத்துல இருக்குது. அதுல என்ன ஒரு விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, இந்து சனாதன தர்மத்துல விட தமிழர்கள் பண்ணி வச்ச நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இந்த மக்களுக்கு போய் சேரணும். தமிழ் ஆய்வு, மக்கள் எல்லாரும் தமிழை பத்தி ஆய்வு பண்ணணும், தமிழை தோண்டணும். நிறைய வார்த்தைகள்ல இப்ப நானே பேசும்போது நிறைய தமிழை பத்தி பேசினாலும் நிறைய இங்கிலீஷ் வார்த்தை வாய்ப்பு வந்துட்டே இருக்கு. காரணம் இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட பேசி 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 அவங்க இங்கிலீஷை உள்ள விட்டு நம்ம இங்கிலீஷாவே வந்து தமிழ்ல அந்த உச்சரிப்பே நமக்கு மாறி போயிடுது. காரணம் இது இனி வருங்காலத்துல எப்படி போனச்சுனாக்கா தமிழ்ங்கிறது வந்து அழிஞ்சு இங்கிலீஷா மாறிடும். இதுக்கு நம்ம மக்கள் எல்லாம் முதல்ல தமிழை வந்து கொஞ்சம் பாசத்தோட அதை படிச்சு அதை தெரிஞ்சு அதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொன்ன மாதிரி ஆய்வு பண்ணலாம். வளர்த்துட்டாங்கன்னா நல்ல பழக்கங்கள் வந்துடும். உடம்புல தமிழன் சொல்லி வச்ச அந்த அனைத்து விதமான நல்ல நடத்தைகள் வந்துடும். என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன உணவு பழக்கங்கள் கொண்டு வரணும், என்னென்ன மாதிரி வாழணுங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்துடும். ஆன்மீக தன்மை வந்துடும், அமைதி வந்துடும், சாந்தம் வந்துடும், சண்டை வராது. எவனை பார்த்தாலும் ஒரு உயிரா நினைக்க சொல்லும், ஜாதிக்காரனா மதத்துக்காரனா நினைக்க சொல்லாது, சமத்துவமா வரும். அப்போ நாடு வந்து சுபிட்சமா இருக்கும். அடுத்த சந்திப்புல கண்டிப்பா நான் என்ன சொல்லணும்னா, எந்த ஒரு டவுட்ஸா இருக்கலாம் இல்ல எந்த ஒரு கொஸ்டினா இருக்கலாம், டைரக்டா கமெண்ட் பாக்ஸ்ல எதுவும் யோசிக்காம கேளுங்க. அண்ணா அதுக்குண்டான பதில் வந்து தனியா அதுக்கு ஒரு Q&A செஷன் மாதிரி வச்சு அந்த கேள்விக்கெல்லாம் ஒட்டுக்கா பதில் வந்து டெஃபினட்டா அண்ணன் மூலியமா உங்களுக்கு கொடுக்குற மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்யலாம். ஆனா ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.